இன்றைய இந்த காணொளி பதிவிலே அதிபர் சேவை, ஆசிரியர் சேவை, பிஇடி தெரிவு பரீட்சை போன்றவற்றுக்கான கல்விசார் பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. அந்த வகையில் பரீட்சைக்கு வரக்கூடிய வகையில் வினாக்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு 2000 வினாக்கள் காணொளிகளாக பதிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 280வது கேள்வி, முதலாவது திறன் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்பட்டது எங்கே என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது திறன் வகுப்பறை அமைக்கப்பட்டது எங்கே என கேட்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர ஆண்கள் மகா வித்தியாலயம், ரோயல் கல்லூரி, ஆனந்தா கல்லூரி, வேம்படி மகளிர் கல்லூரி போன்ற பாடசாலைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜெயவர்த்தனபுர ஆண்கள் மகா வித்தியாலயத்தில் இந்த திறன் வகுப்பறை அமைக்கப்பட்டது. அப்போ ஆக இதற்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். 281வது கேள்வி, தேசிய மட்ட பாடசாலை மென்பொருள் போட்டியினை நடாத்தும் அமைப்பு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. தேசிய மட்ட பாடசாலை மென்பொருள் போட்டியினை நடத்தும் அமைப்பு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை தொழில்நுட்ப சங்கம், தகவல் தொடர்பான தொழில்நுட்ப நிலையம், இலங்கை கணனி சங்கம், கல்வி அமைச்சு போன்ற விடைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த கேள்விக்குரிய சரியான விடை இலங்கை கணனி சங்கம். ஆகவே இதற்குரிய சரியான விடை மூன்றாவது விடையாகும். குழந்தை வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தும் 2 பிரதான காரணிகள் எவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. குழந்தை வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தும் 2 பிரதான விடயங்கள், ஒன்று பரம்பரை, இன்னொன்று சூழல். 2 விடயங்களும் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகின்ற 2 பிரதான காரணிகளாக அவை காணப்படுகின்றது. ஒன்று பரம்பரை, இன்னொன்று சூழல். இது ரெண்டும் இதற்குரிய சரியான விடைகளாகும். 282வது கேள்வி, பாடசாலையில் கற்றல் கற்பித்தலை இலகுபடுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விடயம். பாடசாலையில் கற்றல் கற்பித்தலை இலகுபடுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விடயம் எதென கேட்கப்பட்டுள்ளது. பாடக்குறிப்பு, பாடத்திட்டம், தர உள்ளீடு, பிரதிபலிப்பு குறிப்பு. தர உள்ளீடு தான் இதற்குரிய சரியான விடையாகும். மூன்றாவது விடையாகும். கடதாசி, அச்சியந்திரம், வெடிமருந்து, திசையறி கருவி என்பன யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கடதாசி, வெடிமருந்து, திசையறி கருவி என்பன யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம், சீனர்களால் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்ட. ஆகவே சரியான விடை 4வது விடையாகும். 285வது கேள்வி, கட்டாய கல்வியினை முதலில் அமுல்படுத்திய நாடு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. கட்டாய கல்வியினை முதலில் அமுல்படுத்திய நாடு எதென கேட்கப்பட்டுள்ளது. சீனா பரீட்சையிலே தேர்வுகளை நடைமுறைப்படுத்திய ஒரு நாடாக விளங்குவதுதான் சீனா. அதே போன்று நெதர்லாந்து இலவச கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் நாடாக விளங்குவது நெதர்லாந்து. மாலத்தீவு, சார்க் நாடுகளில் கல்வி அறிவு வீதம் கூடிய ஒரு நாடாக காணப்படுகிறது. கட்டாய கல்வியினை முதலில் அமுல்படுத்திய ஒரு நாடு ரஷ்யா. ஆகவே சரியான விடை 4வது விடையாகும். இலங்கையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது. இலங்கையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. பத்தலகொட என்ற இடத்துல தான் இந்த நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது, பத்தலகொட. ஆகியோருக்குரிய சரியான விடை பத்தலகொட என்ற இடம். அடுத்த கேள்வி, மகாவலி திட்டத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம். மகாவலி திட்டத்தின் மூலமாக உருவாகின்ற மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதென கேட்கப்பட்டுள்ளது. விக்டோரியா. இதற்குரிய சரியான விக்டோரியா நீர்த்தேக்கம். விக்டோரியா நீர்த்தேக்கமாகும். இதற்குரிய சரியான விடை விக்டோரியா நீர்த்தேக்கமாகும். இன்றைய கல்வி முறையானது எவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது. பிள்ளை மையமானது. பிள்ளை மைய கல்வி தான் இன்றைய கல்வி முறை பிள்ளை மைய கல்வி ஆகும். இதற்குரிய சரியான விடையாகும். 289வது கேள்வி, சிரண்டிப்பென இலங்கையை அழைத்தவர்கள் யார். சிரண்டிப்பென இலங்கையை அழைத்தவர்கள் கிரேக்கர்கள், தமிழர், பிரித்தானியர்கள், அராபியர்கள். சிரண்டிப்பென இலங்கையை அழைத்தவர்கள் அராபியர்கள். ஆகவே இதற்குரிய சரியான விடை 4வது. கிரேக்கர்கள், தமிழர்கள் ஈழமண்டு இலங்கை அழைத்தார்கள். தமிழர்கள் ஈழமண்டு இலங்கை அழைத்தவர்கள். அதேபோன்று ஆங்கிலேய பிரித்தானியர்கள் சிலோன் என்று சொல்லி அழைத்தார்கள். அராபியர்கள் தான் செரண்டிப்பன் சொல்லி அழைத்தவர். இதற்குரிய சரியான விடை 4வது
விடையாகும். 4வது விடையாக காணப்படுகிறது. விடை வந்து 4வது விடையாகும். சப்ரகமுவ வெல்லச பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. சப்ரகமுவ வெல்லச பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என கேட்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு இலங்கையில் பாடசாலைகள் தேர்ச்சி மட்ட கலைத்திட்டம் வந்து அறிமுகமானது. அதே மாதிரி 1996ஆம் ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டு. சப்ரகமுவ வெல்லச பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டு வந்து 2006ஆம் ஆண்டு பாக சரியான விடையாகும். முதலில் ஒலிம்பிக் போட்டியில் எத்தனை நாடுகள் பங்கு பெற்றுள்ளது? ஒலிம்பிக் போட்டியினுடைய தாயகமாக விளங்குவது தான் கிரேக்கம். முதல்ல வந்து 15 நாடுகள் ஒலிம்பிக்கில் வந்து பங்கு பெற்றினது. 15 நாடுகள் பாக 4வது விட அதுக்குரிய சரியான விடையாக காணப்படுகின்றது. வீட்டுக்கல்வி வழங்கும் உரிமையை அரசியல் ஜாப்பில் கொண்டுள்ள நாடு. வீட்டுக்கல்வி வழங்கும் உரிமையை அரசியல் ஜாப்பில் கொண்டுள்ள நாடு என கேட்கப்பட்டுள்ளது. அதுக்கு விட வந்து அயர்லாந்து தான். அப்போ அயர்லாந்து தான் அதை கொண்டிருக்கின்றது. அயர்லாந்து. அடுத்தது, பிள்ளை ஒருவரை பாடசாலையில் சேர்க்கும்போது அவசியமாக பேணப்படுகின்ற ஒரு ஆவணமாக கருதப்படுவது. பிள்ளை ஒருவரை பாடசாலையில் சேர்க்கும்போது அவசியமான ஆவணமாக கருதப்படுவது. இதற்குரிய விடையினை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். ஓகே, நன்றி.